It's the rise of the dragon. ஹாய் கைஸ், நான் தான் அவங்க டூ கிரியேட்டர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்த்தோம்னாக்கா ஸ்ப்ரைசன் ரெக்வயம், அது ஸ்டார் ஆஃப் தி ஷோ. ஸ்ப்ரைசன் ரெக்வயம் பற்றி பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம 3 பேபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸ்ப்ரைசன் ரெக்வயம், அல்ட்ராகானிக், ஜென்ஸ் பேட்ரியர். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ். எனக்கு ஒரு சரியான லக்குன்னு நினைக்கிறேன், என்ன லக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் வாங்கின லாட்டில் வந்துட்டு ஒரு 2 பிளாஸ்டிக் ஜென் பேபி கிடச்சிருக்கு. அது எனக்கு தெரியல இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல, அது கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தாக்கா, எனக்கு ஆக்சுவலாக பிளாஸ்டிக் ஜென் பற்றி ஒன்றுமே தெரியாதுங்க. பர்ஸ்லாம் எல்லா கரெக்டரும் எனக்கு தெரியும், என்னென்ன பேபிக்ஸ்ன்றது எனக்கு தெரியும், அதோட பவர்லாம் என்னன்றது தெரியும். திடீர்னு பார்த்தா பிளாஸ்டிக் ஜென் கிடக்கு. எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ஜென்னோட ஒர்த்து கூட என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது என்னது, இது ஒன்றுமே அதில் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறமா தான் பார்த்தாக்கா பிளாஸ்டிக் ஜென் என்ன ரேட்டுன்றதெல்லாம் போய் நான் பார்க்குறேன். ஒரு ஃபுல் பேக்கடு பிளாஸ்டிக் ஜென் பேபிக்ஸ் வந்துட்டு 20,000 15,000 போட்டிருக்காங்க. யூஸ்டுன்னா 5,000 6,000 போட்டிருக்காங்க. நான் நம்பி என்னடா ஃபஸ்ட்டே அவ்வளோதான் வந்து பிளாஸ்டிக் ஜென். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது பிளாஸ்டிக் ஜென் தான் ஃபஸ்ட்டு பேபியோட ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட்டு ஜென் வந்து பிளாஸ்டிக் ஜென் தான். அதனால அது ரொம்ப வருஷம் ஆகிட்டதுனால அது ரேரிட்டின் காரணமாக அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ரேராமா. அந்த ரேர் ஒரிஜினல் டக்கரட்டோ மீது எனக்கு 2 கிடச்சிருக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. என்னன்றதை பார்த்துருவோமா? நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்துட்டு வி சீரீஸ், அதாவது பிளாஸ்டிக் ஜென்லேயே வி சீரீஸ் உடையது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு டிரான்சர் வி. உண்மையிலேங்க பிளாஸ்டிக் ஜென்ர செம கிமிக்ஸ்லாம் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் ஒன்று வந்துட்டு ட்ரெஸ்ஸி வி. ரெண்டுமே வி சீரீஸ் தான். ரெண்டுமே நல்லா ஸ்டாமினா பேபிக்ஸ். அதில் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஸ்டாமினாவும் இருக்கும், அட்டாக்காகவும் இருக்கும். நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் தான். வேறு பார்த்தா தெரியும், ரவுண்டோட பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ட்ரெஸ் இதை பற்றி பார்த்துருவோம். இதை வந்துட்டு பிரிக்கலாம். நம்ம அந்த பஸ்ட்டு மாதிரி பஸ்ட் ஆகாது. நம்ம வேணும்னா பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம இப்போ புதுசாக வாங்குறோம்னாக்கா பிரித்து அது ஒரு பிளாஸ்டிக் மோல்டர் மாதிரி தான் வரும். அதை நம்ம பிரித்து நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கணும். அது உண்மையில செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு இது. நல்லா இருக்கும்ல, நம்மளே பிரித்து நம்மளே அந்த பேக்கெட்லாம் அசம்பிள் பண்ணிக்கிறதுன்றது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். நல்லா தெரியுதுல்ல? எப்படின்னாக்கா இது பிடிச்சிட்டு இந்த சைடு சுற்றுனீங்கன்னா தனியாக இதான் லேயர் மாதிரி. இது வெயிட்டட் டிஸ்க் அப்படின்றாங்க. டிஸ்க் வெயிட், அதாவது இதுக்கு ஒரு வெயிட் தருது. இல்லாட்டி இது ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக், ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக வெயிட்டே இருக்காது. ஏதோ இது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது 2 பார்ட்டா. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 2 லாக்கு தெரியுதா? இங்கே ஒன்று இருக்கா? இப்போ இந்த லாக்கை பிடிச்சி எடுக்கணும். 1 இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கு. 2 நிறுத்திட்டீங்கன்னா இந்த ஒரு பார்ட் வந்துட்டு தனியாக போய் வந்துடும். இந்த மெக்கானிசம்லாம் வெளியே இருந்து பார்க்குறப்ப தெரியலங்க, உண்மையிலேயே இது உள்ள வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஜென்ல இவ்வளோ இருந்திருக்கான்னு. இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இருக்க பால்ஸ் வந்துட்டு ஆடும், மேலேக்கு தான் போகும். இந்த பால்ஸ்லாம் எல்லாமே ஷீக்கியானது தான். இதுதான் மெயின். இதையும் நம்ம பார்ட்டாக பிரிக்கலாம். அது இப்படி எடுத்துட்டோம்னா இது தனியாக இது தனியாக வந்துடும். இதுதான் எம்ஜி மேக்னெட் கியர். இது வந்துட்டு மேக்னெட் கியர். இது ஒட்டாத இந்த பால் இருக்குல்ல, பால் வந்துட்டு இடம் போயிட்டு வருது, தெரியுதா? விழாது. அப்படியே தொங்கும், இப்படின்னு சுற்றி வரலாம். இது எதுக்காக யூஸ்ன்னு எனக்கு நான் இன்னும் பார்க்கல. இந்த மேக்னெட் இருக்கனால என்ன யூஸ்ன்ட்டு
இது வந்துட்டு நான் இது கிடச்சதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரிலாம் இதை பிச்சுக்கலாம். ஐ மீன் பிக்கிறதுனா பிக்கிறது இல்லை, பாட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி திரும்ப இதை அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானதாக இல்லைங்க. நான் சும்மா பிரித்து பார்த்தப்பே எனக்கு இதெல்லாம் கையோட வந்துட்டு இந்த கீர் இதுக்குள்ளே போயிடும். இந்த பால்லாம் ஆடுதா இப்போ பாருங்க. இந்த பால் ஆடிட்டு இருக்கா. அதை வச்சதுமே ரொம்ப ஸ்டிக்கியா மாறிடும். இந்த பால் எதுவுமே ஆடாது, மேக்னெட்ல மாட்டிக்கும். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா இதே லாக்கு தான். இந்த லாக்கை தூக்கி வச்சுட்டு ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கு இது முடிஞ்சிச்சு. இது மேலே இந்த டிஸ்க் வெயிட் டிஸ்க் வைக்கிறோம். இங்கே ஒரு இது இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேப் மாதிரி தெரியுதா, இங்க ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ள தான் இந்த பார்ட் வந்து உள்ளார வந்துட்டு இப்படி லாக் ஆகும். சும்மா நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை லாக் பண்ற மாதிரி தான். இந்த கேப்பை வந்துட்டு இதுக்குள்ள வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்படி கலட்டணும். இப்போ வந்துட்டு இப்படி லாக் பண்றோம். லாக் ஆயிடுச்சு. இது இவ்வளோ விஷயம் வந்துருக்குங்க தெரியல. அடுத்ததா ட்ரான்ஸர். இது ஒரு முக்கியமான கேரக்டர் போல இருக்கு. ஏன்னா இதுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தாங்க. இப்படி எடுத்தாக்கா வந்துடும். இதே எம்ஜி மேக்னெட், ஏன்னா ஒரே சீரீஸ் தான். இதுல எப்படி மூட் சேஞ்ச் பண்றது, மூட் சேஞ்ச் பார்த்தோம்ல, அதை எப்படி பண்றதுன்னா, இங்கிட்ட ஒன்று சும்மா சுத்திட்டு இருக்கா, இது ஒன்றும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அந்த மேக்னெட் இதுல யூஸ் ஆகுது. இந்த மேக்னெட் செட்டிங் வந்துட்டு இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதுக்கு என்ன இதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஃபிளாட்டு, இப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரவுண்ட் இருக்குது. இது வந்துட்டு ரவுண்டடா இருக்கு, இது வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கு. ஃபிளாட் வந்து அட்டாக்கு, முழுக்குன்னு இருக்கிறது வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு. இவ்வளோதான் மூடு சேஞ்ச் பண்றது. இப்படி கராட்டி திருப்பி வச்சு இப்படி மாறினோம்னா இது இருக்கு. இது இப்படி கராட்டி திருப்பி வச்சு இப்படி மாற்றினோன்னா ஸ்டாமினா மூடு. ஓகேங்க, இது ரெண்டுத்தையும் வச்சிட்டோம்னா இதை லான்ச் பண்றதுக்கு ஒரு லான்ச்சர் வேணும்ல. என்னடா ஸ்பார்க்கிங் லான்ச்சர் எடுத்து காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு வந்துட்டு ரிப்கோட் லான்ச்சர் தான் வந்தது. நான் ரிப்கோட் லான்ச்சரில் என்னால் வந்துட்டு அவ்வளோ டக்கு டக்குன்னு என்னால் லான்ச் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்துட்டு இதை மாற்றி, என்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபேக்லாம் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, ஃபேக் பேப்பர்ஸ்லாம். அப்போ வந்துட்டு நான் இந்த லான்ச்சரும் ஃபேக் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஃபேக் லான்ச்சர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது வந்துட்டு இப்போ யூஸ் இல்லை. ஏன்னா நான் ஒரிஜினல் தான் இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஃபேக் எடுக்கிறது இல்லை. அதனாலேயே அந்த இருக்க அந்த இதை மட்டும் கரெக்டி அதில் மாற்றிக்கிட்டேன். இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் லான்ச்சர்லாம் வாங்கலாம். எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டுங்க பேபிளேடோட லான்ச்சர் எனக்கு கிரேஸ் கொஞ்சம் அதிகம். எனக்கு லான்ச்சர்ஸ் நிறையா வாங்கணும்னு ஆசை. அது நிறையானா 10-15 இல்லை, எல்லா டைப்பான லான்ச்சரையும் நான் வச்சிருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எனக்கு என்னமோ இந்த லான்ச்சர்ஸ்லாம் பார்த்தாலே சின்ன வயசு நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் அந்த மாஃபர்ஸ் வச்சிருப்பாங்களே, எஸ்பிடி, அப்புறம் அந்த மிஸ்டிக் ஃபோர்ஸ் அது இதுன்னு மாறுறதுலாம், அந்த மாதிரி ஒரு தோணுமா.
அதனால எனக்கு இது ரொம்ப ஆசையாக இருக்கும் அது பார்க்கறதுக்குலாம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ லான்ச் பண்ணி பார்ப்போம் என்ன இது. ட்ரெஸ்ஸிங் ஃபுல்லாக சென்டர் தான், ஏன்னா பால் தான் அடியில் இருக்குது. அதனால அது எங்கேயும் மாறாது சென்டர் விட்டு. காற்று அடிக்குதுங்க. அதாவது ஸ்பார்க்கிங் நாட்களாக போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுது. நார்மலாக கூட கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுது. ரொம்ப நேரம் சுத்தம் இருக்கு. அடுத்து ட்ரெஸ்ஸிங் வரணும்ல. சவுண்டு கேட்குது சுற்றுறது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் வச்சு பார்ப்போமா. ட்ரஃபீரு ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே வி சீரிஸ். சரியா லக்குங்க. இதை நான் அப்புறமா இந்த பேபேஸ் ரெண்டுத்துக்கும் நான் என்ன ரேட்டுன்னு பார்த்தாக்கா இது வந்து 2000க்கு மேலே இருக்குது, இதுவும் 2500 மேலே இருக்குது. அதில் வேறு எனக்கு லாட்டோடய கிடச்சிது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஸ்டாண்ட் அமௌண்ட்டில் தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் தாங்க ஜெயிக்குது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபரை ஃபஸ்ட்டு விட்டுட்டு ப்ரொசீஜர் செகண்ட் விடுவோம். ஏங்க இங்கேங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது ஒன்று ட்ரான்ஸ்ஃபருக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல என்ன நடந்துச்சு. இது கீழே விழுந்தாலுமே இந்த ரோலர் இருக்கனால இப்படி லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே நிற்கிது. தெரியுதா? இது சைடில் தான் போயிடுச்சுன்னா இப்படி ஒரு மூவ்மெண்ட் தருது. அதனாலே ஜெயிச்சிருச்சுங்க. இப்போ இன்னொரு மேட்ச் பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர் தான் ஜெயிக்குது. இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் பார்த்துருவோம், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஜோலி முடிஞ்சிச்சு. ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான். அதனால தான் காயின்றவர் தான் யூஸ் பண்ணுவார் இதை. அதனால தான் எப்படா ஃபேன் பேஸ் எவ்வளோ அதிகம்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு இருக்கு. அவ்வளோ ஃபுல் பவர் தான் இருக்கு பாருங்க. இப்போ நல்லாவே டைம் எடுத்து விட்டுருக்கேன். யார் செய்யலாம் பார்ப்போம். இந்த ட்ரெஸ் இருக்கு, அதோட லேயர் தாங்க பிரச்சனையே. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பாருங்களேன், இப்படி ஒரு கேர்வ் இருக்குல்ல, அதுவே ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி செயல்படும். ஆனால் இதுக்கு பாருங்களேன், இங்கே இப்போ இதுவே வந்து இங்கே அடிச்சதுன்னாக்கா இதுக்கு தான் இம்பேக்ட் அதிகம். ஏன்னா இது வந்துட்டு இந்த இடத்துல கேப் அதிகம், அடிக்கிறது எல்லாமே கேப் கூட போய் விழுவும். இதுக்கு அப்படி இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்லைடிங் இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பக்கத்தில் இருக்குதா, இதுக்கு வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணுற ஒரு லேயர் தான். அடுத்தது இங்கே இருக்குது, அதாவது ரீகாய் இடம் அதிகம். அடித்து இன்னும் இந்த பவர் எடுத்துகிட்டு வந்து இப்படி அடிக்கிறதுக்கான ரீகாய் கேப் அதிகம். இதில் கேப் கம்மி. இது அட்டாக்கும் பண்ணாது, ஏன்னா சென்ட்ரல் என்ன சுத்தம், இது வச்சு அங்கங்கே சுற்றிட்டு வருது, அட்டாக் பண்ணுது. எப்படி பார்த்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் தாங்க ஜெயிக்குது. காய்னா சும்மாவா? ஓகேங்க, இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஜென் பற்றி பார்த்தோம். நான் தான் சொன்னல, என்கிட்ட இப்போ கொஞ்சம் நிறைய லாட்டாட்டம் ஒன்று கிடச்சிருக்குது. நீங்கள் யாருமே கமெண்ட்ல எதுவும் சொல்ல மாட்டீங்க இதை பற்றி போடுங்கன்ட்டு. நானாகவே போட்டுட்ருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா நம்ம அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லி அதை நம்ம ரிசர்ச் பண்ணி செய்கிறப்ப இதை சொல்லுங்கள், எதை பற்றி போடலான்னு சொல்லுங்கள். நான் லான்ச்சஸும் கொஞ்சம் கிடச்சிருக்கு. நான் தான் சொன்னல, எனக்கு லான்ச்சஸ் தான் ரொம்ப பிடிக்கும். லான்ச்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு 4 லான்ச்சர் கிடச்சிருக்கு. இன்னும் சில நீங்கள் நம்ப முடியாத கிரேடும் எனக்கு கிடச்சிருக்குங்க. டிபிலையும் எனக்கு பேபிள் கிடச்சிருக்கு. பேபிள் டிபி பேபிள்ஸ் ஒரு 6-7 பேபிள் கிடச்சிருக்கு. நீங்கள் கெஸ் பண்ணி எது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், எனக்கு என்னென்ன பேபிள் கிடச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில். சரிங்க, இந்த டைம் வீடியோ அவ்வளோதான்.
கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.